ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் தலைவாஸ் ப்ராபபிள் ஸ்டார்டிங் 7, அதாவது ஸ்டார்டிங் 7 என்னவாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே, வீடியோக்கு போகணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்கு போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் இருக்குது நம்ம சச்சின் தென்வார் தான். இந்த ஆக்ஷனில் தான் அவர் எடுத்தோம். 2 கோடிக்கு மேலே போட்டு எடுத்தோம். இந்த ஆக்ஷனில் டாப் பையே இவர் தான், சச்சின் தென்வார் தான், 2 கோடிக்கு மேலே. ஓகே, இந்த சீன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணார்னு பார்ப்போம். டோஆர்டியோட ஸ்பெஷலிஸ்ட்னால் அது நம்ம சச்சின் தான். எப்படி நம்ம டீம் அஜின்கே பர்ஃபார்ம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இவருடைய ஸ்கில்ஸும் இருக்கும். ஆனால் அவர் ரைட்டரு, அஜின்கே லெஃப்ட் ரைட்டரு தான் ரொம்ப நாளாக நம்ம டீமுக்கு தேவைப்பட்டது. அந்த ஆக்ஷனில் நிறைவேற்றிட்டோம். ரைட் ரைடு எடுத்து தர்மா சேனலில் இன்டர்வியூவில் தான் சொன்னார், ரைட் ரைடு தான் ரொம்ப தேவையானது, அது இன்றைக்கி இந்த ஆக்ஷனில் எடுக்கணும்னு இருந்தோம். அதேமாரி சச்சின் தான் பர்ஃபெக்டான நாள், அதேமாரி எடுத்துட்டோம்னு சொல்லியிருந்தார். பாட்னாலாம் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். போன சீசன் 2 சீசன் கடைசியில் பாட்னா டீமில் ஒரு மெயின் ரைடர்னால் சச்சின் தான். சச்சினும் சுதாகரும் தான் ஃபைட் பண்ணாங்க, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, அடுத்த பேர் நம்ம அபிஷேக், நம்ம கவர் டிஃபெண்டரு. இவரும் நம்ம பல சீசனாக நம்ம டீமில் தான் ஆடிட்டுருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து அபிஷேக் தான் அப்படியே ஆடிட்டுருக்காரு. ஓகே, போன சீசன் தான் கொஞ்சம் அவசரப்பட்டார். இந்த சீசன் எப்படி ஆறான்னு பார்ப்போம். அவசரப்பட மாட்டார் நம்புவோம். ஏன்னா நம்ம கோச் வேறு தர்மாஜன் வந்திருக்காரு, அவர் எதுவும் ட்ரிக்ஸ் சொல்லுவார் அபிஷேக் கண்டிப்பாக. ஓகே, அடுத்து இன்னொரு கவர் டிஃபெண்டர் நம்ம மோஹித். இவரும் பல சீசன் நம்ம டீமில் தான் இருக்கார், இவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் கவர் டிஃபெண்டர்ஸ் தான் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஓகே, அது இந்த சீசன் மாறும் நம்புகிறேன். ஏன்னா சேர்லத்தினா எதுவும் மாற்றம் கொண்டு வருவார் நம்புவோம். ஓகே, அடுத்து நம்ம நரேந்தர் தான். இவரையும் நம்ம டிசைனாக பார்த்துக்கிட்ருக்கோம், நம்ம டீம் தான் ஆகிட்டுருக்காரு. ஃபஸ்ட் சீசனில் நம்ம செமிஃபைனல் வரதுக்கு முக்கியமான காரணம் நம்ம நரேந்தர் தான். ஏன்னா பவன் இன்ஜுரி ஆனப்போ யாரோட டீம் அவ்வளோதான் நினச்சாங்க சில பேர். ஆனால் நான் இருக்கேன்னு சொல்லி நரேந்தர் ஒரு MVP பிளேயராக கொண்டு வந்து அவரை அட வச்சு இன்றைக்கி ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கார், ரைட்டராக இருக்கார் நம்ம தமிழ் தலைவாஸ் டீமுக்கு. நரேந்தரும் ரொம்ப வளர்ச்சி அப்படியே ஏறிட்டே தான் போகுது சீசன். ஏன்னா இன்னும் அடுத்த சீசன் இல்லாமல் இன்னும் நிறைய சீசன் ஒரு ரீடைம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, நரேந்தர் இந்த சீசன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீசனில் நரேந்தர் யாரும் கணிக்கவே முடியல. ஆனால் போன சீசன் சில மேட்சஸ்லாம் கணிச்சிட்டாங்க சில டிஃபெண்டர்ஸ். ஓகே, இப்படி பிடிச்சா நின்றுவாருன்னு. அதனால தான் அடிக்க சில ரைடர்ஸ்லாம் லாக் ஆகிட்டு இருந்தார் நரேந்தர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷால் சகல். இவர் இருப்பாரில்லைன்னு நம்ம டீமில் தெரியல. போன சீசனில் அப்பப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பெங்காலூரில் நிறைய டிஃபரன்ஸ் ஜெயிச்சிருப்போம், பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில். அந்த மேட்ச்சில் இவர் ரொம்ப நல்லா ஆடினார். இவர் இல்லைன்னா நம்ம சந்தானஜித் அண்ணா கொண்டு வந்துடலாம். இன்னும் அஃபிஷியலாக சொல்லலை, ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் கேம்பில் சந்தானஜித் அண்ணா இருக்கார். ஒரு வேளை சந்தானஜித் அண்ணா அஃபிஷியலாக சொல்லிட்டாங்கன்னா விஷாலுக்கு பதில் சந்தானஜித் அண்ணா கொண்டு வந்துடலாம். ஏன்னா ரஞ்சித் அண்ணா வந்து டிஃபென்ஸ் கைக்கு நின்று தேவைன்றப்ப பிடிப்பார் நம்ம சந்தானஜித் அண்ணா. விஷால் அவ்வளோவா இல்லை, ரைட்ரு மட்டும்தான், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம கார்னர்ஸ், நம்ம தூண் மாதிரி 2 பேர் நிற்கிறாங்க. நம்ம சாகராத்தி, இவரும் நம்ம டீமை கேப்டன் பண்ணியிருக்காரு, ஒரு நல்ல டிஃபெண்டர் நம்ம சாகராத்தி. இவருக்கு போன சீசனுக்கு முந்தின சீசன் ரொம்ப நல்லா அமைஞ்சுது. இப்போ அதில் இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வேறு ஒருத்தர் வந்தார். ஒரு இடத்துல ஒரு டாப் டிஃபெண்டர், இந்த ஆரஞ்சு பேண்டு போட்டுருப்போம், அதெல்லாம் வச்சுருந்தார் சாகர். ரொம்ப அருமையான டிஃபெண்டரு. இவரும் முன்னாடிலேருந்து நம்ம டீமில் ஆடிட்டுருக்கார் ஃபஸ்ட்லேருந்து. இவரையும் பார்த்துருப்பீங்க, நம்ம தெரிஞ்சிருக்கோம் நல்லா சாகரையும். ஓகே, அடுத்து நம்ம சாஹில் குலியா. நம்ம டீம்லேயே ஒரு ஆளுக்கான போன சீசன் நல்ல சீன் அமைஞ்சதுன்னா நம்ம சாஹில் குலியா தான் சொல்லணும். ஆனால் நம்ம டீமோட டாப் டிஃபெண்டர்னால் நம்ம சாஹில் குலியா தான். இவரும் அப்படிலேருந்தே தமிழ் தலைவாஸ் தான் ஆடிட்டுருக்காரு, இவரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த வாட்டி தான் நம்ம கார்னர்ஸு, யார் நம்ம டீமு, இது இப்படி தான் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் 7 அவ்வளோவா சேஞ்சஸ் அவ்வளோவா இல்லை. நம்ம புதுசாக இப்போ சச்சின் தென்வார் மட்டும் தான் வந்திருக்காரு. சச்சின் தென்வார் அப்புறம் நம்ம NAPயாக நிறைய பேர் சைன் பண்ணியிருக்கோம். அதுலேயும் சில பேர்ஸ்லாம் சப்ஸ்டிடியூட்ஸில் வருவாங்க, சில புது பிளேயர்ஸாக இருப்பாங்க. நம்ம சந்தானஜித் அண்ணா அஃபிஷியலாக சைன் பண்ணிட்டாங்க, ஒரு அப்டேட் விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். பொறுத்து பார்ப்போம், காத்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, இந்த டீம் நல்ல டீமாக தான் எனக்கு தெரியுது. நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரு 5க்கு 4.5 மார்க் கொடுக்கலாம், அப்படி இந்த டீம் இது வேறு லெவல் டீமாக தான் எனக்கு தோணுது. நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
ஒரு புது வீடியோவில் சந்திப்போம்.